بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على من اصطفى من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். உலக முதுமறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் இன்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாளிலே நம்மவர்களுடைய தேவைகள், நம்மவர்களுடைய பெற்றோர்கள், மனைவி மக்களுடைய தேவைகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பூர்த்தி செய்து கொடுப்பானாக. குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்தல்வானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருவாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த வார்த்தையை பேசுகின்றோமோ, எந்த விஷயங்களை கேட்கின்றோமோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது இல்லை. இந்த உலக வாழ்வு என்பது மிக குறைந்த காலகட்டம் தான் என்பதை நாமெல்லாம் அறியக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலக வாழ்வு என்பது விரைந்து முடித்துக்கொண்டு நிரந்தர வாழ்வுக்கு தயார் செய்வதுதான் மனிதர்களின் நோக்கமாக இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்து கொடுத்திருக்கின்றான். இதுதான் உண்மை. இது அல்லாமல் உலக வாழ்க்கை என்பது எல்லா சுகமோங்களுக்கும் உட்பட்டது, நிரந்தரம் என்று ஒரு மனிதன் நினைத்து விட்டான் என்று சொன்னால் அவை அறியாமை காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை நமக்கு குர்ஆன் தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. பெருமக்களே, இந்த உண்மை என்பது உலகம் உணர்ந்து கொள்ளும் என்று சொன்னால், இந்த உண்மையை மனிதர்கள் இது நிரந்தரம் இல்லை என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால், இவ்வகையகத்திலே இந்த பூமியிலே எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இதை நாமெல்லாம் நம்முடைய அறிவுபூர்வமான சிந்தனையை கொண்டு விளங்க முடியும். எல்லாவித பிரச்சனைகளுக்கும் பெருமக்களே மூல காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம் நிரந்தரம் என்ற மாய எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதின் காரணமாகத்தான் உலகத்திலே பலவிதமான பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம்.
இன்னும் மனிதர்கள் எல்லாம் எல்லா விதமான பிரச்சனைகளிலும் சிக்கிக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பெருமக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாயம் என்று சொல்லுவார்கள். உலகம் மாய வலையில் மனிதர்கள் அகப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இந்த மாயம் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால், பெருமக்களே, மனிதனுக்கே தெரியும் அந்த எண்ணம் உண்மையாக போவதில்லை என்பதாக. உலகத்தில் வாழ்கின்றோமே, நமக்கு தெரியும் ஒரு நாள் அல்லாஹ்வை சந்திக்க போகின்றோம். அது என்னால் என்பது யாருக்கும் தெரியாது. நான் நீண்ட நாட்கள் இந்த உலகத்திலே வாழுவேன், இறைவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக இறைவனை வணங்கக்கூடியவர்களும் இறைவனை வணங்காதவர்களும், அல்லாஹ்விற்கு அடிபணியக்கூடியவர்களும் அல்லாஹ்விற்கு அடிபணியாமல் இருப்பவர்களும், பெருமக்களே, இது உண்மையான கருத்து என்பதை யாரும் மறுக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், நிரந்தரமாக வாழப் போகின்றோம் என்ற சிந்தனையிலே, நிரந்தரமாக வாழ மாட்டோம் என்று எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனால் மாயவலை என்று சொல்லக்கூடிய நிரந்தரமாகத்தான் வாழுவோம் என்ற மறதியாளர்களாக பெருமக்களே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே, இதற்கு பெயர்தான் மாயவலை என்பதாக சொல்லுவார்கள். மாய வலையில் மனிதர்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இம்மாதிரியான சிந்தனையைத்தான் இவ்வுலகத்தில் பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கின்றது என்பதாக பெருமக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். உலகத்தின் நோக்கத்தை ஒவ்வொரு மனிதர்களும், அது ஆண்களாக இருக்கட்டும் பெண் இனமாக இருக்கட்டும், புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னார். உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், உலகம் அமைதியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதை மறந்து வாழும் பொழுதுதான் பிரச்சனைக்கு வழிவகுக்கக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிடுகின்றோம். ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்காத மக்களாக பெருமக்களை நாம் ஆகிவிடுகின்றோம். ஒவ்வொரு செயல்களுமே உலகத்திலே நாம் வாழக்கூடிய, நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே அதனுடைய முடிவை கொண்டுதான் அதற்கு தீர்மானம் கொடுக்கப்படும் என்பதை நாமே அறிந்திருக்கின்றோம். அது எந்த விஷயமாக இருக்கட்டும், மார்க்க விஷயமாக இருக்கட்டும், உலக ரீதியான என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ அத்துணை விஷயங்களையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முடிவு என்பதை கொண்டுதான் அவன் உயர்ந்தவர்கள் என்பதாகவும் அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பதாகவும் முடிவு செய்யப்படுகின்றது. எப்படி ஒரு கல்லூரி இருக்கின்றது, ஒரு பள்ளிக்கூடம் இருக்கின்றது, அந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற மாணாக்கள், படிக்கின்ற செல்வங்கள், அவன் சிறந்தவன் என்பதை அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த நோக்கம், அவன் சிறந்தவன் என்பதாக சர்டிபிகேட் எதை கொண்டு கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால், அவனுக்கு இறுதி தேர்வு என்பதாக ஒரு தேர்வு வைக்கப்படுகின்றது. முடிவுதான். அவன் எத்தனை ஆண்டு காலமாக கல்லூரியிலே தன்னுடைய படிப்பை செலுத்தினாலும், எத்தனை வருடங்கள் மேற்படிப்புக்கு சென்றாலும், ஒவ்வொரு மேற்படிப்புக்கும் அவன் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய இறுதி தேர்வு என்பது முக்கியம். வருடம் முழுவதும் ஒரு பள்ளிக்கூட மாணவன் மாணவி படிக்கின்றார் அல்லது கல்லூரியிலே படிக்கின்றார். ஆனால் அவர் வருடம் முடியும் பொழுது அந்த இறுதி தேர்விலே அவர் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் தேர்ச்சி பெற முடியாது அடுத்த மேல் வகுப்புக்கு. அதே போன்றுதான் இவ்வுலகமும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான். இறைவன் இந்த உலகத்திற்கு உலகம் என்ற பள்ளிக்கூடத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகம் என்ற பள்ளிக்கூடத்தை, இந்த உலகம் என்ற கல்லூரியை நாம் படிக்கக்கூடிய மாணாக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இதிலே நல்லவர்களும் இருப்பார்கள், அது அல்லாதவர்களும் இருப்பார்கள். அல்லாஹ்வை ஏற்று வழிபடக்கூடியவர்களும் இருப்பார்கள், அல்லாஹ்வை ஏற்று வழிபட முடியாத நல்ல மக்களும் இருப்பார்கள். அதிலே உயர்ந்தவர்களும் இருப்பார்கள், தாழ்ந்தவர்களும் இருப்பார்கள். அவர்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்களும் இருப்பார்கள். அல்லாஹ் அல்ல, அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய பிற மத சகோதரர்களும் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகமே ஒரு பள்ளிக்கூடம் தான், ஒரு கல்லூரி தான். இந்த கல்லூரியிலே, உலகம் என்ற கல்லூரியிலே, உலகம் என்ற பள்ளிக்கூடத்திலே மாணவர்களாக, தேர்வு எழுதக்கூடியவர்களாக ஆண்களையும் பெண்களையும், உலகத்திலே வசிக்கக்கூடிய உயிரினங்களை நாம் படைத்திருக்கின்றோம் என்பதாக பெருமக்களை குர்ஆன் சொல்லுகின்றது. சிந்திக்க வேண்டும். இந்த இறுதி தேர்வு என்பதில்
எந்த மாணவராக இருக்கக்கூடிய மனிதர்கள் மனித இனம் வெற்றி வருமோ அவர்கள் உயர்ந்தவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அடுத்த தேர்வுக்கு, மறுமை என்ற தேர்வுக்கு, சொர்க்கம் என்ற தேர்வுக்கு அவர்கள் தேர்ச்சி பெற்று விடுகின்றார்கள். இந்த உலகம் என்ற பள்ளிக்கூடத்திலே, உலகம் என்ற கல்லூரியிலே வாழக்கூடிய மனித இனம் அதை சரியான இறுதி முடிவை தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னால், தன்னுடைய இறுதி முடிவு அந்த தேர்வு சரியாக இல்லை என்று சொன்னால், எப்படி உலகத்திலே படிக்கக்கூடிய மாணாக்கள் அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியாதோ அதே போன்று உலகம் என்ற பள்ளிக்கூடத்திலே தேர்ச்சி இழந்து விட்டவர் அல்லாஹ்வை சந்திக்க முடியாது, அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்த முடியாது, அல்லாஹ் இந்த மக்களுக்கு கொடுத்த அந்த உயர்தரமான சொர்க்கம் என்ற வாசனையை கூட நுகர முடியாது என்பதாக பெருமக்களே மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இறுதி முடிவு மக்களே, சஹாபாக்களை சொல்லுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள். எதை கேட்கின்றீர்களோ, எதை விடுகின்றீர்களோ, ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், அதுதான் மரணம். அதுதான் மரணம். நீங்கள் ஜீவியம் முழுவதும் காலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் இறுதி முடிவாக இருக்கக்கூடிய அந்த மரணம் எனக்கு நல்லதாக அமைய வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் எந்நேரமும் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பெருமக்களே, உலகத்திலே வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கின்றதே, ரெண்டே விஷயத்தை கொண்டுதான் இருக்க முடியும். ரெண்டு விஷயம்தான். இறைவன் சொல்லுவான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும், உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் தாயிகத்துல் மௌத், நிச்சயமாக நிரந்தரமாக மரணத்தை சுவைத்தே தீரும். அதுல யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் நல்லவன், நான் கெட்டவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, நான் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவன், நான் அல்லாத வேறு கடவுள்களை வணங்குகின்றேன் என்பதாக யாரும் தன்னுடைய உயிரை விட்டு தப்பித்துக் கொள்ள முடியாது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். உலகத்திலே ஒரு ஜீவியம் பிறந்து விட்டது என்று சொன்னால், ஒரு உயிரினம் பிறந்து விட்டது என்று சொன்னால், அது மனித இனத்தை தாண்டி உலகத்திலே வாழக்கூடிய எல்லா விதமான உயிரினங்களும் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். அவர்களுக்கு மௌத் வந்தே தீரும், மரணத்தை ருசித்தே தீர்வார்கள். இதில் யாரும் தப்பிக்க முடியாது. இந்த பூமியில மரணத்தை வென்று வாழக்கூடியவர்கள் என்பதாக உலகத்திலே எந்த ஒருவரையும் சொல்ல முடியாது. பெருமக்கள், எத்தனையோ கோடான கோடி மக்கள், உயர்ந்த மனிதர்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் நாட்டை ஆண்டவர்கள், உலகம் மெச்சக்கூடிய அளவுக்கு அவர்களை புகழாரம் சூட்டக்கூடிய மக்கள், மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றார்கள். ஆனால் யாரும் மரணத்தை வென்று வாழக்கூடிய மனிதர்களாக சரித்திரத்திலே பெருமக்களை நாம் காண முடியாது. இவர் மரணத்தை வென்று விட்டார், இவருக்கு மரணமே இல்லை என்பதாக ஒரு அத்தாட்சியாக பெருமக்களே உலகத்திலே எந்த மத தலைவர்களாக இருந்தாலும் சரி சொல்ல முடியாது, தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட பூமி இது இல்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், இது பள்ளிக்கூடம், இது கல்லூரி. உங்களுக்கு ஒரு படிப்பிற்காக வேண்டி, ஒரு தேர்வுக்காக வேண்டி உங்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுவார், ஐனமா தக்கூனு இத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஸய்யிதா. பலம் வாய்ந்த கோட்டைக்குள், அல்லாஹ் சொல்றான், பலம் வாய்ந்த கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் உங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும், ருசித்தே தீரும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமக்களை சொல்லி காட்டுகின்றான். இன்னும் மரணத்தை வெறுக்கின்ற மனிதர்களை பார்த்தும் அல்லாஹ் சொல்லுவான், மரணத்தை எனக்கு மௌத்து வந்துடக்கூடாது, எனக்கு இப்ப மௌத்து வந்துடக்கூடாது, எனக்கு பல தேவைகள் இருக்கின்றது, என்னுடைய தேவைகள் எல்லாம் முடிந்த பின்பாக மௌத்து வரலாமே நினைக்கின்றோமா? என்ன அடுத்த மரணத்தை பார்க்கும் பொழுது எனக்கு வந்துவிடக் கூடாது, எனக்கு படுக்கையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போட்டுவிடக் கூடாது என்பதாக மரணத்தை வெறுத்து வாழுகின்ற மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், குல் நபியே, நீங்கள் அவர்கள்ட்ட கேளுங்க, யார் மரணத்தை வெறுக்கின்றார்களோ, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. அல்லாஹ் சொல்லுவான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. அந்த மனிதர்களிடத்திலே யார் மரணத்தை வெறுக்கின்றார்களோ, யார் மௌத்தை மறந்து வாழுகின்றார்களோ அவர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள் நபியே, சொல்லுங்கள் நபியே, மரணத்தை விட்டும் விரண்டோடுகின்றீர்களே அவர்களை பார்த்து கேளுங்கள், ஃபஇன்னஹு முலாக்கீக்கும். அல்லாஹ் சொல்லுவான், ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், நிச்சயமாக மரணம்
உங்களை வந்து அடைந்து விடாது என்பதாக நினைக்கின்றார்களா? அல்லாஹ் கேட்கின்றார். மௌத்து உங்கள்கிட்ட வராது, எங்களுக்கு மரணம் இல்லை, என்னாலும் ஜீவியம் தான், உயிர் வாழக்கூடிய வாழ்க்கை தான் என்பதாக என்னுடைய மக்கள் நினைக்கின்றார்களா? குல் நபி, நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள். அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான். ஆனால் அவர்களையும் மௌத் என்ன செய்யும்? ஒரு நாள் வந்து அடையும். உலகத்தின் பின்னால் அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தின் பின்னால் தொடருங்கள் தொடருங்கள் என்று சொல்லக்கூடியவர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ உயிரினங்களை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம், உயிரினங்களை நாம கைப்பற்றி கொண்டிருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த மரணத்தினுடைய விஷயங்களிலே சரியாக ஒரு மனிதர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உலக வாழ்வியலில் பிரச்சனைகள் என்ற வார்த்தைக்கு இடம் இல்லாமல் போய்விடும். இந்த உலகத்தில் மனிதன் நினைத்துக் கொண்டு இருக்கின்றான், எவ்வளவோ ஜாதிகள் இருக்கின்றது, எவ்வளவோ இனங்கள் இருக்கின்றது என்பதாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், இரண்டே இனம்தான் உலகத்திலே வாழுகின்றார்களே, அவர்கள் இரண்டே இனம்தான். எவ்வளவு பிளவுகள் நடந்தாலும் சரி, உலகத்துல எவ்வளவு பிளவுகளை நடத்தினாலும் சரி, நான் அந்த இனம், நான் இந்த இனம், நான் அந்த ஜாதியை பெற்றவன், நான் இந்த ஜாதியில் உள்ளவன், நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் செல்வந்தன், நான் பணக்காரன், நான் ஏழை, அது அல்லாதவன் என்று எவ்வளவுதான் நீங்கள் இனத்தை பிரித்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லுகின்றான், இனம் என்பது இரண்டே விஷயங்கள் தான். ஒன்று நல்ல மனிதர்கள், அவ்வளவு சொல்லுவான், ஒன்று நல்ல மனிதர்கள், இரண்டு அது அல்லாத மனிதர்கள், கெடுதியானவர்கள். இந்த ரெண்டு தான் மனிதர்கள் இனம் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. இதைத்தான் இந்த மனிதர்களாகப்பட்ட நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பெருமக்களே, மறந்தவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். நல்லவர்கள் கெட்டவர்கள், இந்த ரெண்டு விஷயம்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஒன்னு இப்படி இருப்பாரு, ஒன்னு அப்படி இருப்பார். நல்லவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நல்லவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லவர்களுடைய வாழ்க்கை என்பது அவர்களையும் சரி, அவருடைய குடும்பங்களையும் சரி, சுற்றி உள்ள எல்லா மக்களையும் அமைதியானவர்களாக வைத்திருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், அழகுபட வைத்திருப்பார்கள். இவர்களை பார்த்து திருமறை அழகாக பேசும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக நமக்கு சொல்லுவான், வன்னாசியாத்தி வர்கா, தீயவர்களுடைய உயிர்களை எப்படி வாங்குவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவான், வன்னாசியாத்தி கருக்கா, ஆழமாக பிடுங்கி விழுங்கக்கூடிய வழக்குகளை நாம் அனுப்பி வைப்போம். வன்னாசியாத்தி கருக்கா, தீயவர்களுடைய உயிர்களை ஆழமாக பிடுங்கி எடுக்கக்கூடிய மலக்குமார்களை அவர்கள் மீது சுமத்துவோம். கெட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் இப்படியே ஆழமாக, அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையை. குர்ஆன் இப்படி சொல்லுது, ஆழமாக என்று சொன்னால் அவருடைய உயிர்கள் பிரியும் பொழுது, அவருடைய மரணத்தை எடுக்கும் பொழுது ஆழமாக கொடூரமாக எவ்வளவு தீங்கு இழைத்தாரோ, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் எப்படி இருந்ததோ அதை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். கெட்டவர்களுடைய மரணம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், வன்னாசியாத்தி கர்கா, ஆழமாக அவருடைய உயிரை பிடுங்கி எடுக்கக்கூடிய மலக்குமார்களை நாம் அவர்களுக்கு சுமத்துவோம், இறக்கி வைப்போம். வன்னாஷிதாத்தி நஷ்டா, நல்லவர்களுடைய உயிர்களை நாம் எப்படி வாங்குவோம் என்று சொன்னால், வன்னாசியாத்தி நஷ்டா, நல்லவர்களுடைய உயிர்களை இலகுவாக எடுக்கக்கூடிய மலக்குகளை நாம் சுமத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்துல அல்லாஹ் இனத்தை பத்தி சொல்றான். ரெண்டே இனம் தான். ஒன்று கெட்டவர்கள், அவருடைய உயிர்களை எப்படி வாங்கப்படும். இரண்டு நல்லவர்கள். ரெண்டு இனம் தான் உலகத்திலே வாழக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். இலகுவாக தன் உயிர் வாங்கப்பட வேண்டும் என்று யார் நினைக்கின்றார்களோ, அல்லாஹ் குர்ஆன்ல அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டு வர்றான். இலகுவாக தன்னுடைய உயிர் பிரிய வேண்டும், படுக்கையில் இருக்கக்கூடாது, அடுத்தவர்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது, அகால மரணம் வரக்கூடாது, இப்படி கெடுதியான என்னை நான் மரணத்தை விட்டேன் என்று சொன்னால் என்னை கெட்டவர் என்பதாக யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதாக யார் நினைக்கின்றார்களோ அவர்களை பார்த்து குர்ஆன் பேசுகின்றது. அவர்களை பார்த்து குர்ஆன் பேசுகின்றது. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ்,
இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் இந்த இடத்திலே சத்தியம் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றான். நிச்சயமாக இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், இறைவன் தான் என்னை படைத்தான், அல்லாஹ் தான் ஆட்சி செய்கின்றான், எனக்கு உணவுகள், உபகாரங்கள், உடைகள், ஆகாரங்கள், உயிர்கள் அனைத்தையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கின்றான் எல்லாரும் தான் கலிமா சொல்லி இருக்கிறோம், எல்லாரும் தான் முஸ்லிமாக இருக்கிறோம், எல்லாரும் தான் ஈமான்தாரி என்று சொல்கின்றோம். இதை இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை பெருமக்களே. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு தவக்குல் வைத்து அடுத்த அத்தியாயத்தை சொல்லுவான். சும்மஸ்தகாமு, இதுதான் நம்மகிட்ட இல்லை. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் நம்மகிட்ட இருக்குது, ஈமான் கொண்டிருக்கிறோம், கலிமா சொல்லி இருக்கிறோம், முஸ்லிமாக இருக்கிறோம், முஸ்லிமுடைய வாழ்க்கையே எங்கள்கிட்ட இருக்குது என்பதாக சொல்லுகின்றோமே. அல்லாஹ் சொல்லுகிறான் சும்மஸ்தகாமு, இதிலே நிரந்தரமாக இருக்க வேண்டும். அதனால என்னங்க நிரந்தரமாக நாங்கள் முஸ்லீமாகத்தானே இருக்கிறோம், நாங்கள் தொழுகிறோமே, நாங்கள் ஜக்காத்து கொடுக்கிறோமே, நாங்கள் எல்லா பிறவிதமான அமல்களை எல்லாம் நாங்கள் செய்கின்றோமே, நாங்கள் நிரந்தரம் இல்லையா? நாம நிரந்தரம் இல்லையா? அப்படி பார்த்தா நம்ம நிரந்தரமாகத்தானே இருக்கிறோம் பெருமக்களே. இப்படிப்பட்டவர்களை பார்த்து நிரந்தரம் என்பதாக குர்ஆன் பேசவில்லை. சும்மஸ்தகாமு, நிரந்தரம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை அனைத்தையும், தொழுகை மட்டுமல்ல, இதர வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் குடும்பவியல், தொழில்கள், படிப்புகள், உலகத்தில் என்னென்ன பிற விஷயங்கள் இருக்கின்றதோ அத்துணை விஷயங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில் சும்மஸ்தகாம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொண்டு, அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு, மௌத் இருக்கின்றது என்ற வார்த்தையை கொண்டு, எண்ணத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அல்லாஹ் சொல்லுவான் அவர்கள் மரணிக்கும் பொழுது மலக்குமார்கள் இறங்கி வருகின்றார்கள். எல்லாத்துக்கும் மௌத் வர்றது இல்லையா? எல்லாத்துக்கும் மலக்கு வர்றது இல்லையா? அப்ப யாருங்க உயிரை வாங்குறா? நம்ம கேட்கல. எல்லாம் என்ன சொல்லலாம்? ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களுக்கு மலக்குமார்கள் இறக்கின்ற. உயிரை வாங்க மலக்கு இல்ல, உயிரை வாங்குறதுக்கு தனி மலக்கு இருக்கிறார். உயிரை வாங்குறதுக்கு அல்லாஹ் மேலேயே சொல்லிட்டான், நல்லவர்களுக்கு இப்படி வாங்குவாங்க, கெட்டவர்களுக்கு இப்படி உயிரை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தன்னுடைய ஈமானிலே, பற்றிலே உறுதியாக சும்மஸ்தகாமு யார் இருக்கின்றார்களோ ததனஸ்ஸலுல் மலாயிகா, அவர்களுடைய மரண தருவாயிலே நாம் மலக்குமார்களை இறக்கி வைக்கின்றோம் என்பதாக குர்ஆன் பேசுகின்றது. அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, மௌத்துடைய நேரத்தில் உயிரை வாங்கும் பொழுது அவருக்கு தெரியும். ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், ஒரு மௌத்து போகுது அப்படின்னு சொன்னா, ஒரு ஜனாசாவை தூக்கிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, மனிதர்களை தவிர மற்ற இனங்கள் அவர் கூக்குரலிடக்கூடிய அந்த வார்த்தையை செவிமடுக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதனால தான் ஜனாசாவை மிக விரைவில் என்ன செய்யுங்க, கொண்டுட்டு போங்க, மிக விரைவில் ஜனாசாவை அடக்குவதற்கு முயற்சி செய்யுங்க. நம்ம புழக்கத்தில் பார்க்கிறோம், சூடு ஆறுவதற்கு முன்னாடி மௌத் அடைக்கிறங்க, இப்பெல்லாம் பேசுறதை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் பெருமக்களே, அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு, அல்லாஹ் சொல்றான் பயப்படுவோமா? எப்படி மௌத்துக்கு முன்னாடி பயப்படுறோமோ அதே போன்று அவர்களுடைய சக்கராத்துடைய நேரத்திலே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், மலக்குல் மௌத் வரும் பொழுது இவனுக்கு பயம் ஏற்படும். அவன் ஈமானிலே பற்றாக சும்மஸ்தகாமு, நிரந்தரமாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மலக்குமார்கள், இறங்கிய மலக்குமார்கள் சொல்லுவார்களா, அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம். வபுஷிர் பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், அல்லாஹ் உங்களுக்கு எதை வாக்களித்தானோ, வபுஷிர் எதை சுபச்செய்தியாக அல்லாஹ் உங்களுக்கு சொன்னானோ, நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா இது கிடைக்கும், உலகத்துல நல்ல வாழ்க்கையை நம்ம கொடுப்போம், கடினமில்லாத வாழ்க்கையை கொடுப்போம், கடினத்தை கொடுத்தாலும் கூட அது ஒரு சோதனையாக நீங்கள் எடுத்துக்கொண்டதின் காரணமாக வபுஷிர், உங்களுக்கு சுபச்செய்தி அல்லாஹ் சொல்லுகின்றான். வபுஷிர் பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், அல்லாஹ் உங்களுக்கு எதை வாக்களித்தானோ, எதை தருவேன் என்று சொன்னானோ அந்த வாக்களிப்பு, அந்த சுபச்செய்தி நிச்சயம். நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு, நீங்க ஒருபோதும் பயந்து விடாதீர்கள் என்பதாக இறங்கிய மலக்குமார்கள் நல்லவர்களை பார்த்து சொல்லுவார்கள். பெருமக்களே, நம்ம சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இந்த மௌத் என்பது பல மரணங்களை பெருமக்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். திடீர் மரணம், இளவயதிலே மரணம். இன்றைக்கு மரணம் என்பது எப்படி பேசப்படுகின்றது என்று சொன்னால் ஆச்சரியம் இல்லாத மரணமாக ஆகிவிட்டது.
மரணம் ஆச்சரியப்பட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். மௌத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள். இவர் நல்லா தானே இருந்தாரு, இப்படித்தானே இருந்தாரு, இளம் வயதில் இருந்தார் என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக தெரிய வேண்டாம். ஏனென்று சொன்னால் நாம் அதை ஆச்சரியமாக சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகின்றது. ஆனால் இத்தனை காலகட்டமாக ஆச்சரியமாக இருந்தது. உலகத்திலே அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய நமக்கு மௌத் என்று சொன்னால் எப்பொழுதோ வரும், யாருக்கோ வரும், வயது முதிர்ந்தவர்களுக்கு மரணம் வரும் என்பதாக சொன்ன காலங்கள் போய் இறுதி காலம் கியாமத் நெருங்கும் பொழுது மரணங்களை அதிகமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்களே பெருமக்களே. அப்படிப்பட்ட இளம் வயது வாலிபர்கள், இளம் வயது பெண்கள், இப்படியெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் திடீர் மரணங்களாக நாம் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பெருமக்களே நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னார் அல்லாஹ் சுபச்செய்தி சொல்லிவிட்டு சொல்வானாம், அந்த மலக்குமார்கள் சொல்வார்களாம், நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா. நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா. நாங்கள் உலக வாழ்க்கையில் மறுமை வாழ்க்கையிலும் உங்கள் தோழர்களாக இருக்கின்றோம். மலக்குகள் சொல்லுவார்களாம், நீங்கள் சரியான முறையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னார். நஹ்னு அவுலியாவுக்கும், எப்படிப்பட்ட உயர்ந்தவர்களாக நாங்கள் உங்களை பாதுகாப்போம், உலகத்திலும் பாதுகாப்போம், அஃபித் துன்யா வஃபில் ஆகிரா, மறுமையிலும் உங்களுக்கு உற்ற தோழர்களாக நாங்கள் இருப்போம் என்பதாக மலக்குகளை ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைத்து மலக்குகள் பேசக்கூடிய வார்த்தையை பெருமக்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பதிவு செய்கின்றான். வலக்கும் ஃபீஹா, ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காமிப்பான், வலக்கும் ஃபீஹா மா தத்தம், வலக்கும் ஃபீஹா மா தந்தஹி அன்ஃபுஸக்கும், வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். உங்களுக்காக வேண்டி உங்கள் மனம் எதை விரும்புகின்றதோ அது உங்களுக்கு தயார் செய்து வைக்கப்படுகின்றது. எதையெல்லாம் இந்த உலகத்திலே மனிதர்கள் விரும்பி நாம் என்ன செய்வோம், உலகம் வாழ்வதே என்னங்க, நமக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்கணும். நீங்க சிந்தனை செஞ்சு பாருங்க, அது எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வை எந்நேரமும் வணங்கக்கூடிய வரலாக இருக்கட்டும், அல்லாஹ்வை விட்டு தூரமாகக்கூடிய வரலாக இருக்கட்டும், ஆனால் உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் விரும்புவது நாம நினைச்சது என்ன செய்யணும், நமக்கு கிடைக்கணும், நாம நினைச்சது நமக்கு கிடைக்கணும். இந்த ஒரு வார்த்தையை வைத்துத்தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது பெருமக்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே அழகாக சொல்லி காட்டுகின்றான், வலக்கும் ஃபீஹா மா தந்தஹி அன்ஃபுஸக்கும், நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்கள் விரும்பியதோ அது அங்கு உங்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது. நுஸுலும் மின் கஃபூரிர் ரஹீம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், நுஸுலும் மின் கஃபூரிர் ரஹீம், மிக இரக்கமுடையவன், மன்னிப்பாளனுடைய அந்த ரப்புல் ஆலமீன் இடத்திலே உங்களுக்கு விருந்து காத்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னிடத்திலே உங்களுக்கு விருந்து காத்து கொண்டிருக்கின்றது என்பதாக மலாயிக்கள் இடத்திலே, மலக்குமார்கள் இடத்திலே, அவருடைய மரண தருவாயிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரிசையாக மலக்குகளை அனுப்பி வைப்போம் என்பதாக குர்ஆன் தெளிவாக பேசுகின்றது. பெருமக்களே, இதுவெல்லாம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ்வை நெருக்கத்தை பெற்று வாழ வேண்டும். வாழக்கூடிய வாழ்க்கை என்பது பெருமக்களே சிறிய காலம்தான். அதான் சொல்லுவார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சஹாபாக்களிடம் சொல்லுவார்கள், பெரிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் மரணம் என்பதை மனிதர்கள் நன்கு விளங்கிக் கொள்வார்கள். எது நல்லது எது கெட்டது என்பதை நன்கு விளங்கிக் கொள்வார்கள். ஷைத்தான் எப்படி கெடுப்பான்னு சொன்னா விளங்காம கெடுக்க மாட்டான். விளங்காம கெடுத்துட்டு அல்லாஹ் மன்னிச்சிருவான். தொழுதா என்ன, ஜகாத் கொடுத்தா என்ன, நோன்பு வச்சா என்ன, பெற்றோர்களுக்கு கண்ணியம் செஞ்சா என்ன, உறவினர்களை அரவணைத்து வாழ்ந்தால் என்ன, மக்களுடன் நல்ல நளினமாக வாழ்ந்தால் என்ன என்பதையெல்லாம் தெரியாமல் வாழக்கூடிய மக்கள் இல்லை. தெரியாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்ட தப்பிச்சுட்டு போயிடுவோம். ஆண்களும் சரி பெண்களும் சரி அல்லாஹ்ட தப்பிச்சிருவோம், எனக்கு தெரியாது நீ சொல்லல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையிலும் இந்த விஷயத்தை போட்டுட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நல்லது எது கெட்டது எது, நலவு எது கெடுதியானது என்பது என்ன என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு மக்களுடைய சிந்தனையிலும் போட்டு விட்டான். அதை தெரிந்தும் செய்கின்றார்கள் பாருங்கள். அது தெரிஞ்சுதான் நம்ம செய்யணும். மௌத் இருக்குது நமக்கு தெரியும், வாழ்க்கை குறுகிய காலம் தெரியும், கேரண்டி இல்லாத வாழ்க்கை தெரியும். பெருமக்களே, தொழுகை நன்மை தெரியும், ஜகாத்து நன்மை, உறவினர்களை அரவணைத்து வாழ்வது நன்மை, பெற்றோர்களுக்கு கண்ணியம் கொடுப்பது நன்மை, சிறியவர்களுக்கு அன்பு பாராட்டுவது நன்மை, இப்படி பெருமக்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாமே நமக்கு தெரிகின்றது, ஆனால் அதை செய்யாமல் இருக்கின்றோம். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இடத்துல குற்ற பரிகாரமாக எடுத்துக் கொள்வார்.
எனக்கு தெரியல, எதுவுமே யாருமே சொல்லல, யாருமே எனக்கு புரிய வைக்கல என்று சொன்னால் அல்லாஹ் விட்டு விடுவான். எல்லாவற்றையுமே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், சொல்லிட்டான். நமக்கு குர்ஆன் பேசுகின்றது. அல்லாஹ் எதை நமக்கு நேரடியாக சொல்ல வேண்டுமோ, எதை நமக்கு அல்லாஹ் எடுத்துரைக்க வேண்டுமோ அத்தனையும் குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அல்லாஹ்வுடைய வார்த்தை குர்ஆனாக இருக்கின்றது. பெருமக்களே, அந்த வார்த்தை நமக்கு ஒவ்வொரு உறுப்புகளுடைய தோற்றத்தையும் ஒவ்வொரு நடமாடும் அந்த நடமாட்டத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கின்றது. நல்ல அமல் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கின்றது. மரணத்தை நினைத்து வாழ்ந்து பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கின்றது. பெற்றோர்களை அரவணைத்து வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கின்றது. உறவினர்களை அரவணைத்து வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஒவ்வொரு வாழ்வும் இதற்குத்தான். புரிஞ்சு கொள்ளணும். வாழ்க்கையிலே நம்ம வாழக்கூடிய வாழ்வு இருக்கின்றது, இதற்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கின்றது. இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லை. நிரந்தரமாக ஒரு மனிதன் உலகத்திலே வாழ முடியாது என்பதை யார் விளங்கி வாழ்வார்களோ அவர்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள், வெற்றியாளர்கள் என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. விஷயம் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். நாசா விஞ்ஞான ஆரம்ப காலகட்டத்தில் சில காலங்களுக்கு முன்பாக ஒரு மரண தருவாயில மார்க்க இஸ்லாத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, மௌத்து வரும், இஸ்ரேல் ஒரு மலக்கு வந்து உயிரை வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். ஒரு மரணம் என்பதாக நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை என்ன செஞ்சாங்க, ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு எங்கிட்ட இஸ்ராயல் வர்றாரு மலக்கு வர்றாரு ஒவ்வொரு வாசலை திறந்து எல்லா வாசலையும் பூட்டிட்டு என்ன செஞ்சாங்க, ஆராய்ச்சியாளர்கள், நடந்த விஷயம் பெருமக்களே, ஆராய்ச்சியாளர்கள் நின்று பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். எங்கிட்டு வர்றாரு இஸ்ராயல் உயிரை வாங்கக்கூடிய மலக்கு, எப்படி வருவார்னு பார்த்துருவோம். இஸ்லாமியர்கள் சொல்றாங்களே, குர்ஆன் சொல்லுதுன்னு சொல்றாங்களே, நபி சொல்லுதுன்னு சொல்றாங்களே, எங்கிட்டு வந்து உயிரை வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நேரமாக பார்த்து உள்ள வந்து இஸ்ராயல் வரல அப்படின்னு சொன்னா சொல்லி நினைக்கிறாங்க. அங்க கூண்டுக்குள்ள இருந்தவர் என்ன ஆயிட்டாரு, மூத்தா போயிட்டாரு. இதுதான் வாழ்க்கை. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். ஐனமா தக்குவனும் இதரிக்குல் மௌத். நீங்கள் மிகப்பெரிய கோட்டைக்குள் அடைபட்டு கொண்டிருந்தாலும், மரணத்தை பயந்து ஒரு கோட்டைக்குள் அடைபட்டு கொண்டிருந்தாலும், ஐனமா தக்குவன் இதரிக்குல் மௌத், நிச்சயமாக உங்களை மரணம் வந்தே அடைந்து தீரும் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தை நினைத்து வாழக்கூடிய நல்ல மக்களாக ரப்புல் ஆலமீன் நம்மை உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். உலக வாழ்க்கை என்பது சிறிய வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில நாம் எதை நினைக்கின்றோமோ அது எல்லாமே நடந்து விடாது என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்கின்றது. அந்த அறிவையும் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதை முறையாக செயல்படுத்தி சிந்தித்து வாழக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை உருவாக்கி கொடுப்பானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.